ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கதை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இந்த படத்துடைய பார்ட் 2 ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துடைய பார்ட் 1 நான் பார்க்கவே இல்லை. பட் பார்ட் 2 பார்க்கறதுக்காக இந்த படத்துடைய பார்ட் 1 பார்க்கும்போது எப்படி எடுத்து வச்சிருக்கானுங்கன்னா சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு படம் டாப் நாச்சா இருந்தது. என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், இந்த ரெண்டு படத்தையும் சேர்த்து சொல்லி ஆகணும்டா அவங்களுக்கு அப்படின்னு நினைச்சேன். பட் ஒரே வீடியோவில் சொல்றதுக்காக கதையை ஷார்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது பண்ணவே முடியல. அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. ஸோ அதனாலே இன்னைக்கு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் பாகத்தை பார்க்க போறோம். இந்த படத்துடைய ஆரம்பத்திலே புதுசா கல்யாணமான ஒரு கப்பல், இந்த படத்துடைய ஹீரோ ஹீரோயின், அவங்க வீட்டுல ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ஆகுது. அதுல கணவனான இந்த படத்துடைய ஹீரோ இறந்து போறாரு. அவருடைய கை மட்டும் தான் மிஞ்சுது. பட் அவருடைய மரணத்துல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று கண்டுபிடிக்கப்படுது. அவருடைய மரணம் ஒரு விபத்து இல்லைன்னோ அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட போலீஸுடைய ஒட்டுமொத்த பார்வையும் ஹீரோயின் மேல திரும்புது. சோ ஹீரோனை பிடிச்சி அடிச்சு விசாரிக்கும் போது அந்த விசாரணையில வெளிவரக்கூடிய பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்களை அடுக்கடுக்கா அடிக்க வச்ச ஒரு படம் தான் ஆசின் தில்ருபா. இந்த படத்துக்கு பார்ட் 2 இப்போ வந்திருக்கு. முதல்ல இந்த பார்ட்டை பார்த்து நம்ம மறந்து போவோம், அடுத்த பார்ட்டை நம்ம அப்புறமா பார்க்கலாம். சோ வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஆரம்பத்திலே ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு அவங்க வீட்டு வாசல் வெளியில நின்னுக்கிட்டு ஒரு பை முழுக்க வெட்டப்பட்ட துண்டு துண்டான கறிகளை அவங்க ஏரியா நாய்களுக்கு போட்டுட்டு இருக்க. அப்ப திடீர்னு அவங்களுக்கு பின்னாடி இருந்த அவங்களுடைய வீடு ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டுக்குள்ள ஆகுது. கேஸ் சிலிண்டர் வெடிச்ச மாதிரி இருக்கு. இப்ப அந்த சத்தத்தை கேட்ட உடனே பதறி அடிச்சுக்கிட்டு இவங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்க ஒரு உடல் செதறி கிடக்குது. அதுலயும் குறிப்பா கை மட்டும் துண்டா இருக்கு. அந்த கையில ராணின்னு சொல்லிட்டு டாட்டூ போடப்பட்டிருக்குது. அந்த ராணி வேற யாருமே கிடையாது, நம்ம படத்துடைய ஹீரோயினான இவங்க தான். அந்த ராணியின் பச்சை குத்தி இருக்கக்கூடிய அந்த துண்டான கை இவங்களுடைய கணவன் ஜோஷு உடையது. இப்ப அதை பார்த்துட்டு ஜோஷுன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா இப்ப கொஞ்ச நேரத்துல போலீஸ்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்ஸும் இங்க வராங்க. ஃபாரன்சிக்ஸ், இன்னும் கைரேகை நிபுணர்கள் சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண வரைக்கும் இது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் தான். இறந்து கிடக்கிறது அந்த துண்டான கை ஹீரோயினுடைய கணவனான ஜோஷு உடையது தான். ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி பலமா அவர் தலையில ஏதோ ஒன்னத்தை வச்சு அடிச்சிருக்காங்க. சோ ஒரு ஆயுதத்தை வச்சு அடிச்ச மாதிரி இருக்கு. அந்த ஆயுதம் அவங்களுக்கு கிடைக்கல. பட் இது வந்து ஒரு விபத்து கிடையாது, கண்டிப்பா இது ஒரு கொலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இவரை கொலை பண்ணவனை கண்டுபிடிக்கணும்னா அவன் பயன்படுத்தின ஆயுதத்தை கண்டுபிடிச்சா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இதை வந்து இந்த கேஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய இந்த ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல அவர் அப்படியே திரும்பி அழுதுட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினான ராணியை தான் பாக்குறாரு. எஸ், அவருடைய சந்தேகம் முழுக்க நம்ம ராணி மேல தான். இந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி இந்த படத்துடைய ஹீரோவான ஜோஷுவா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. ஒரு மாதிரி அம்மாஞ்சியான கேரக்டர், ரொம்ப சோகமா ட்ரெயின்ல குடும்பத்தோட டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இவங்க எங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னா இவருக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க. பட் பொண்ணு பார்க்க போறதுக்கு எதுக்கு இவர் இவ்வளவு சோகமா இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது தான் அப்படியே கட் பண்ணி இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. நம்ம ஜோஷுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய வயசு தான். தனக்குன்னு ஒரு மனைவியை மனசார லவ் பண்ணி ஒரு அழகான வாழ்க்கை வாழணும்ன்றது தான் இவருடைய ஆசை. பட் இவருடைய லுக்கை வச்சு பல இடங்கள்ல ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. பட் நம்ம ஹீரோக்காக கடைசியா பார்த்த ஒரு பொண்ணு வீட்டுக்கு போய் பொண்ணு பார்க்குற வரைக்கும் போயிருக்குது. பொண்ணை பார்த்த உடனே வரை இவருக்கு ரொம்பவும் பிடிச்சி போயிட்டு இருக்குது. இவ தாண்டா இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்த்த உடனே லவ்லயும் விழுந்திருக்காரு. ஆனா அந்த பொண்ணு கிட்ட தனியா பேசும்போது தான் வேற ஒருத்தனை லவ் பண்றதாகவும் நீங்க அப்படியே போயிடுங்கன்னு சொல்லிட. அவ்வளவுதான், 2 வருஷமா நம்ம சோகத்துல இருக்காரு. அந்த பொண்ணை பார்த்தது என்னவோ 2 நிமிஷம் தான். ஆனா 2 வருஷமா இன்னுமே அதை நினைச்சு ஒரு கவலைப்பட்டு இருக்காரு. அவங்க அம்மாவும் இதை வச்சு கலாச்சிட்டே வராங்க. 2 நிமிஷம் பார்த்த பொண்ணுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க, எந்த பொண்ணை காட்டினாலும் வேணாம்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப பார்த்த பொண்ணை வந்து பார், பேரு ராணி, பாக்கிறதுக்கு ராணி மாதிரி இருப்பாலாம், ஜாதகம் அப்படி 100% பொருந்தி இருக்கு, சும்மா மூஞ்சி அப்படி வச்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப குடும்பமா பொண்ணு வீட்டுக்கு வந்து கார்ல இருந்து இறங்கும் போதே மேல நம்ம ஹீரோ நின்னுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே இவருக்கு முதல்ல லுக் வைஸ் பிடிச்சு போயிடுது. குடும்பமா எல்லாருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோனுடைய அம்மா, இங்க இருக்கக்கூடிய பலகாரம் எல்லாமே என் பொண்ணு தான் செஞ்சா, அப்படி ஒரு கைப்பக்குவம் என் பொண்ணுக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க. அங்க நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அவர் வந்து ரொம்பவும் பிடிச்சிருக்கு, ஸ்மார்ட்டா இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப அவங்களுடைய ஆண்டி வந்து மாப்பிள்ள ஜவால்பூரியில எலக்ட்ரிசிட்டி போர்டுல என்ஜினியரா இருக்காராம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஜவால்பூரின்ற ஒரு பேரை கேட்டோம் நம்ம ஹீரோனுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா அவங்க வந்து ரொம்பவே மாடர்ன் டைப். நான் வந்து சிட்டிக்குள்ள இல்லாம அந்த மாதிரியான ஒரு ஏரியால இருக்கணுமா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கும் போது, இங்க பாரு, கடந்த 5 வருஷத்துல உன் ஜாதகத்துக்கு செட் ஆகிற மாதிரி 1% கூட ஆள் கிடைக்கல. ஒருத்தன் கிடைச்சா அவன் மண்டையில முடியல, அதோட இவன் தான் கிடைச்சிருக்கான், போய் பேசிப்பாரு, ஏரியாவெல்லாம் பார்க்காத அப்படின்ற மாதிரி அவங்க அட்வைஸ் பண்ண, சரி ஓகே நம்மளும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தனியா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய ஹஸ்பண்ட் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு பல கனவுகள் இருக்கு. ஆனா நம்மளோ கொஞ்சம் போரிங்கான டைம் தான். பொதுவாவே கொஞ்சம் காம்பாக்டா இன்ட்ரோவர்ட்டா தான் வேலை உண்டு தான் உண்டுன்னு இருந்தாலே அவங்கள வந்து பாத்தீங்கன்னா போரிங்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோவே. பட் நம்ம ஹீரோயின் அப்படி கிடையாது. ரொம்பவே ஜோயில் அவங்க தான் கான்வர்சேஷனே ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த மாதிரி தான் வந்து ஒரு பியூட்டிஷியனா இருக்கிறதாகவும் எனக்கு இந்த ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்லாம் வராது, மத்தபடி நான் வந்து ஒரு டீசென்ட்டான, நான் ஒரு ஹோம்லியான பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆமா நீங்க எப்படி, உங்களுடைய ஹாபிஸ்லாம் என்ன, நீங்க இந்த தினேஷ் பண்டிட்டுடைய நாவல்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து தினேஷ் பண்டிட்டா, நீங்க சொல்லி தாங்க அப்படி ஒரு பேர் இருக்கிறதே எனக்கு தெரியுது, எனக்கு என்னங்க ஹாபி, வேலைக்கு போனா ஈவினிங் தான் வருவேன், அக்கம் பக்கத்துல ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருந்தா பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்ல, அதை கேட்ட ஹீரோயின் ஷாக் ஆகி, பெர்ஃபெக்ட் டைமிங் தாங்க இங்க நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு கிச்சன்ல ஓடாத ஃபேனை வந்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்டுருவாங்களா. அவ்வளவுதான், உடனே நம்ம ஹீரோவும் களத்துல இறங்கிட, இங்க என்னடா பையன் போய் ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்னன்னு செக் பண்ணலாம் சொல்லிட்டு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ ஃபேனை கழட்டி
தொச்சின்னு இருப்பாரா, அவ்வளவுதான். அதை பார்த்தோன்னா உங்க அம்மா டொயின் ஆயிடுறாங்க. என்னடா பையனை இப்பவே வேலை வாங்குறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த உடனே எங்க பாரா தம்பி அந்த பொண்ணு உனக்கு சுத்தமா செட் ஆக மாட்டா, அவ ஹை மெயின்டெனன்ஸ் மாதிரி தெரியுதா, நம்ம வீட்டுக்கும் செட் ஆக மாட்டா, ஒழுங்கு மரியாதை அவளை மறந்துடு அப்படின்ற மாதிரி இவங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. ஆனா நம்மால அங்க மெய் மறந்துட்டாரு. என் மனசை நான் அங்கேயே ராணி கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன், நான் கல்யாணம் பண்ணா அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் ஒரு நிக்க. அவ்வளவுதான். நம்ம ஹீரோ இப்படி ஸ்டபனா இருக்கிறதுனால அடுத்தடுத்து கல்யாண வேலைகள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கிடையில வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோனும் நிறைய பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோன் கூட வாழ்றதை நினைச்சு ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்பட்டு புதுசா வீட்டுக்கு பொருட்கள் வாங்கி போடுறது, நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவும் பிடிச்ச அந்த தினேஷ் பண்டிட்டுடைய நாவல்களை வாங்கி படிக்கிறது, இதெல்லாம் விட ஹையஸ்டா அவங்க பேரை கையில பச்சை குத்திக்குதுன்னு சொல்லிட்டு நாளுக்கு நாள் இவருடைய காதல் ஹீரோயின் மேல அதிகமாயிட்டே இருக்க. அதே தான் அந்த சைடும் நம்ம ஹீரோனும் பல கனவுகளோட இப்படிலாம் வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் வாழ போறோம்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருக்க. இப்படியே இவங்களுக்கு கல்யாணமும் முடிய இப்ப அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல காட்டுறாங்க. அவன் எந்த அளவுக்கு உன்னை லவ் பண்ணியிருந்தான் அப்படின்னா உன்னுடைய பேரை அவன் கையில பச்சை குத்தி இருப்பான். ஆனா அவனை கொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோனை கேள்வி மேல கேள்வியா கேட்கிறாரு. அதுக்கு சிம்பிளா நம்ம ஹீரோயின் வந்து நீங்க எவ்வளவுதான் அதட்டி கேட்டாலும் எப்பவுமே போய் வந்து உண்மையாடாது அப்படின்ற மாதிரி ஒரு பதில சொல்ல, ஓ அப்படியா சரி ஓகே உங்க கல்யாண வாழ்க்கையை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லார் மாதிரியும் தான் பொதுவா புதுசா கல்யாணம் ஆனவங்களுடைய வாழ்க்கை ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்கும். அதே மாதிரி தான் இவங்க வாழ்க்கையும் ஆரம்பிச்சிருக்குது. கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு, அதாவது புருஷன் வீட்டுக்கு வரதுக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்குறாங்க. அப்படி வந்து இறங்கும் போது அதே ட்ரெயின்லயே இன்னொரு கல்யாணமான நியூலி மேரிட் கப்புள் வந்து இறங்குறாங்க. அவங்கள வரவேற்கிறதுக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ், பேண்டு, வாத்தியங்கள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து வரவேற்கிறாங்க. ஆனா இங்க வரவேற்கிறதுக்கு ஒருத்தர் கூட வரல. இதெல்லாம் நம்ம ஹீரோன் ரொம்பவே எதிர்பார்த்திருக்காங்க. ஆனா அங்க ஒருத்தர் கூட வரல. ஏன்னா நம்ம ஹீரோக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்க வேற யாருமே கிடையாது. ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருக்கான். அவனும் ஒரு காரை வந்து கொடுத்துட்டு சூப்பர் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட. இது நம்ம ஹீரோயின் மைண்ட ஒரு மாதிரி அப்செட் ஆகுது. இதுல ஜோன் மழை வேற பெய்ய ஆரம்பிச்சது. பட் நம்ம ஹீரோ அவனால எந்த அளவுக்கு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தாங்குறாரு. மழையில கூட நனைய விட மாட்டாரு. ஒரே நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு கொடை எடுத்துட்டு வராரு. இப்படி தனக்கு தெரிஞ்ச ஹையஸ்டான லவ் அவர் காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா இவங்களுடைய ரூமுக்கு வந்திருக்காங்க. கல்யாணம் ஆன முதல் நாள் இரவு வேற கொஞ்சம் இன்டிமேட்டா பேசலாம், ஃபர்ஸ்ட் நைட்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல கனவுகளோட இவங்க உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து வந்ததுல நீ ரொம்ப களைப்பா இருப்ப, நீ வேணா ரெஸ்ட் எடுத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்டுறாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ சரியான அம்மாஞ்சி. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் பயப்படக்கூடியவர். இவங்களை பார்த்தாலே அவருக்கு உதற வேற செய்து. இதை பார்த்த ஹீரோயின் பயங்கரமா அப்செட் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது பயங்கர ரொமான்டிக்கா ஃபன் ஃபில்டா அப்படி ஒரு ஹஸ்பண்ட் தான். பட் இவரு இப்படி ஒரு சாதுவா இருக்கிறதுனால அப்படியே கோச்சுக்கிட்டு பத்துறாங்க. அப்படியே அந்த நைட்டும் முடியுது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் ஏதோ அவங்க வீட்டுல இருக்கிற மாதிரி நல்லா லேட்டா தூங்கி எழுந்து நல்லா பொம்மை மாதிரி ரெடி ஆகி வராங்க. ஆல்ரெடி ஹீரோடைய அம்மாக்கு இவங்களை பிடிக்கல. இல்ல லேட்டா வர ஏஞ்சி வந்து உட்காந்து காஃபி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்க கடுப்பாய் போன அவங்க சொந்தக்காரங்களாம் வராங்க. ஒழுங்கா போயிட்டு புகடா பண்ணு அப்படின்னு மாதிரி சொல்ல, என்னது புகடாவா, அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது, இன்ஃபேக்ட் எனக்கு டீ போட கூட தெரியாது அப்படின்னு மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோடைய அம்மா ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தப்போ அந்த டேபிள்ல இருந்த பலகாரம் நீ தான் பண்ணன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்க பாருங்க ஆண்டி, எங்க அம்மா எனக்கு ஃபிளைட் ஓட்ட கூட தான் தெரியும்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்க நம்பலாமா? எனக்கு இந்த வீட்டு வேலைலாம் சுத்தமா வராது. ஆனா மேக்கப்னு வந்துட்டா என்ன அச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. உங்களுக்கு மட்டும் நான் மேக்கப் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு 20 வயசு கம்மியாக்கி விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிஞ்சதை பத்தி பேசிட்டு இருக்க. அவங்க கடுப்பாய் கத்த ஆரம்பிக்க, அப்ப கூட நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை டிஃபெண்ட் பண்ற விதமா, உனக்கு என்ன இப்ப புகடா தானே செய்யணும், நான் போய் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டு புகடா பண்றாரு. சோ இப்படியே இந்த வீட்டுல முதல் நாள் முடிய மறுபடியும் ராத்திரி வருது. நம்ம ஹீரோனும் அன்னைக்காச்சும் ஏதாச்சும் நடக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இவர்கிட்ட வந்து கொஞ்சம் ரொமான்டிக்கா பேச ட்ரை பண்றாங்க. அந்த பேச்சு வாக்கிலேயே என்ன பாக்கிறதுக்கு வரதுக்கு முன்னாடி வேற எந்த பொண்ணுகிட்டயும் நீங்க பழகலையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க, அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 நிமிஷமே பார்த்த அந்த பொண்ணை பத்தி ஒரு சொல்றாரு. அப்படி இப்படின்னு அந்த பொண்ணு எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது, பட் அம்மையில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 2 நிமிஷத்துல பார்த்து பிடிச்சு போச்சு அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அவ வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஹோம்லியா இருந்தா, நான் வர ரொம்ப நல்லா சாப்பிடுவானா, அவ விதவிதமா சமைச்சு போடுவா, பயங்கரமான சமையல்லாம் தெரியும், இட்டாலியன்லாம் சமைப்பேன்னு சொன்னா, வீட்டு வேலைலாம் அவளே பார்த்துப்பேன்னு சொன்னா, எனக்கு வேற அந்த மாதிரி இருந்தா தான் பிடிக்குமா, அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சும்மா ஓட்ட வாயில சொல்ல, அவ்வளவுதான். அதை கிட்ட ஹீரோயின் பயங்கரமா டென்ஷன் ஆயிருக்காங்க. ஏன்னா நீங்க பொண்ணு பார்க்க வரும்போது இவங்க சொல்லிருப்பாங்க எனக்கு வீட்டு வேலைலாம் சுத்தமா வராது, சமையல் சுத்தமா வராது, இதெல்லாம் சொல்லிருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு கல்யாணத்தை ஓகே பண்ணிட்டு இப்ப வீட்டு வேலை செய்யற பொண்ணு பிடிக்கும், சமைக்கிற பொண்ணு பிடிக்கும்னு சொல்லிட்டு என்கிட்டயே சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்க, நம்ம ஹீரோ ஏதோ சொல்ல வந்து இவங்களுக்கு வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம ஹீரோ அவங்க கத்த அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறாரு. சோ இப்படியே அடுத்த நாள் முடிய இப்படியே இவங்க 2 பேருக்குள்ள சிங்க் ஆகாம இருந்திருக்குது. ஒரு பக்கம் இவருக்கு பிடிச்ச மாதிரியான தன்மைகள் இவங்க கிட்ட இல்ல, இன்னொரு பக்கம் இவங்க எதிர்பார்க்கிற மாதிரியான தன்மைகள் நம்ம ஹீரோ கிட்ட இல்ல. இப்படியே நாட்கள் ஓட ஆரம்பிச்சிருக்குது. இதுல நம்ம ஹீரோவுடைய அம்மா வேற எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட், ஒரு வேலை செய்ய மாட்டா வீட்டுல, அங்க பாரு அவ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாமனாருக்கு மேக்கப் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க திட்ட, இப்படியே நம்ம ஹீரோயினோட வாழ்க்கை கொஞ்சம் பிரச்சனையா போயிட்டு இருந்திருக்குது. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவர் பக்கத்துல இருந்து அவனுக்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃப்ரெண்டு கிட்ட அட்வைஸ் கேட்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி கிட்ட வீடியோ கால் பண்ணி அட்வைஸ் கேட்கறாங்க. இங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்லிட்டு இருக்கானா, அது எப்படா மச்சான் விட்டுற முடியும், நீ தான் வேலை வாங்கணும், காலையில இடுப்புலயே ஒன்னு வச்சு போய் டீ போட்டுன்னு வர சொல்லு, லஞ்ச் பண்ண சொல்லு, அதட்டுன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் இந்த மாதிரி ஐடியா கொடுத்துட்டு இருக்கான். அந்த பக்கம் வந்து என்னமா ஒண்ணு மண்ணுமா இருந்தீங்களான்னு கேட்டா, எங்க ஒண்ணு மண்ணுமா இருக்குது, ஒரு மண்ணும் இல்ல, எங்களுக்குள்ள எதுவுமே பிக்கப் ஆகல அப்படின்னு சொல்லும்போது அவங்க சைட்ல இருந்து என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா, நீ தாமா பிக்கப் பண்ண வைக்கணும், அவர் முன்னாடி அப்படி இப்படின்னு இருந்தா தானே, அவருக்கு ஆசையை தூண்டினா தானே அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அட்வைஸ் கொடுக்க, அடுத்த நாளே ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர் முன்னாடி கொஞ்சம் ஹாட்டா புடவை கட்டிட்டு வந்து முந்தான சரீரம் மாதிரி நிக்கிறது. அதை பார்த்து அவர் ஏதாவது பண்ணுவார்னு பார்த்தா அதை பார்த்து அவர் பயந்து வெளில ஓடுறாரு. சாரிங்க அப்படின்ட்டு சாரி கட்டிட்டு வெளியில ஓடிறாரு. சரி வெளியில போயாச்சு துணி காய போற மாதிரி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்னா அவருக்கு காமிக்கிறதுக்கு பதிலா மாமியாருக்கு காமிச்சு விட்டுறாங்க. ஒரே தர்ம சங்கடமா போயிடுது. அந்த பக்கம் அவர் வந்து எப்படி இவங்களை மிரட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பிராக்டிஸ்லாம் எடுத்துட்டு இருக்காரு. பட் அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆள் நம்ம ஹீரோ கிடையாது. அதனால அதை கைவிட்டுட்டு கொஞ்சம் நம்ம ஹீரோன் கூட பழக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோமியோபதி மருந்தெல்லாம் எடுக்கிறாரு. அன்னைக்கு ராத்திரி இன்னைக்கு நைட் ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லிட்டு ரொம்பவும் ட்ரை பண்றாரு. பட் அவருக்கு அந்த ஒரு விஷயம் வரவே இல்லை. சாரி சொல்லிட்டு போத்திக்கிட்டு பத்துறாரு. அடுத்த நாள் காலையிலேயே நம்ம ஹீரோயின் வீட்ல இருந்து கால் வருது. என்ன எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எங்க நடந்துச்சு, ஒன்னும் நடக்கல, இதுக்கு தான் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த விஷயம் ரொமான்ஸ்க்குலாம் செட்டே ஆக மாட்டான், எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல, ஆரம்பிக்கும் போது என்னவோ நல்லா ஆரம்பிக்கிறான், ஆனா ஒரு நிமிஷத்துலயே ஃபியூஸ் போயிடுது, சுத்த வேஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுன்னு போன்ல பேசிட. இதை வந்து நம்ம ஹீரோ கேட்டுறாரு. ரொம்பவும் வருத்தப்படுறாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள மட்டுமே இருக்கக்கூடிய பிரைவசியான விஷயங்களை அவங்க ஃபேமிலி கூட ஷேர் பண்ணதை நினைச்சு தன்னுடைய ஒரே ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி பயங்கரமா வருத்தப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோனை அவாய்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காரு. காலையில சீக்கிரமா வேலைக்கு போயிடுறது, ஆபீஸ்லயே கிடக்கிறது, வீட்டுக்கு வந்தனும் படுத்து தூங்கிடுதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா அவங்களை அவாய்ட் பண்ணிருக்காரு. அது அவங்களும் புரிஞ்சிருக்கு. ஆபீஸ்ல என்னடா இங்க வந்து ஓவர் டைம் பண்ணிருக்க, புதுசா கல்யாணம் ஆச்சுன்னா நீ அங்க தானே ஓவர் டைம் பண்ணணும் அப்படின்னு நம்ம எல்லாம் கலைக்கிறாங்க. பட் ஹீரோவுடைய கஷ்டம் ஹீரோக்கு அவர் மனசுக்குள்ளேயே பல கஷ்டங்களை வச்சுட்டு புழுங்கிட்டு இருந்திருக்காரு. இதே மாதிரி ஒரு சில வாரங்கள் கடந்தே போயிருக்கு. ஒரு கட்டத்துல இதை பார்த்து ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் சரி பேசி தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு சீக்கிரம் நான் உங்களுக்கு போர் அடிச்சு போயிட்டேனா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேச, தங்களுக்குள்ள மட்டுமே இருக்க வேண்டிய அந்த பிரைவசியான விஷயங்களை இவங்க ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிட்டாங்களே, அதை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் வேணும் நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கொஞ்சம் ஃபன்னியா, கிரேசியா, நாட்டியா, ரொமான்டிக்கா, கூடவே ரெஸ்பான்சிபிளாவும் பேஷனேட்டாவும் இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அப்ப அதை கேட்ட ஹீரோ ஒரு மாதிரி சோகமா மூஞ்சி வச்சுக்கிட்டு, அப்போ உங்க எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ண ஒரு 5-6 பேர் தேவைப்படுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுற, நான் இது எல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படல, இதுல ஏதாச்சும் ஒன்னாச்சு இருக்கணும்ல, இதுல எந்த ஒரு முகத்தையுமே வந்து நம்ம ஹீரோ இவங்க கிட்ட காட்டலன்றது தான் இவங்களுடைய வருத்தமா இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோயின் சொல்ல, பட் இதெல்லாம் கேட்டுட்டு இந்த ஹீரோ சிம்பிளா சாரிங்க நீங்க வச்சிருக்க கிரைட்டீரியால ஒண்ணு கூட என்னால மெட் பண்ண முடியல, சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மூஞ்ச லட்சம் ரெஸ்ட் ரூம் கதவை சாத்திட்டு போயிடுறாரு. இது ஒரு சாதாரண பிரச்சனை தான், 2-3 நாள்ல முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சிருக்காங்க. பட் அடுத்தடுத்த நாட்கள்ல அடுத்து MBA படிக்க போறோம், பார்ட் டைம்ல ஈவினிங்ல கிளாஸ் இருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு ஈவினிங்ல கூட வீட்டுக்கு வர மாட்டாரு. இதனாலேயே நம்ம ஹீரோயின் இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்து ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி ஓகே ஒரு கட்டத்துல இதை நம்ம தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்தே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளாஸ்க்கு போலான்னு சொல்லிட்டு போனா, அங்க நம்ம ஹீரோ ஒரு பொண்ணு கூட நின்று பேசிட்டு இருந்திருக்காரு. அவ்வளவுதான், அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு செம கோவம் ஆயிடுது. நேரா அந்த இடத்துக்கே போயிட்டு சண்டை போட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிருக்குது அவர் சாதாரணமா வழி சொல்ல தான் அந்த பொண்ணு கிட்ட பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இவங்க அப்படியே உடஞ்சு போய் அந்த பொண்ணுகிட்டே உங்ககிட்ட நம்ம சொல்றதுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து என்ன தொட கூட இல்லம்மா அப்படின்ற மாதிரி டென்ஷன்ல பேசுறாங்க. நம்ம ஹீரோக்கும் அது ஒரு மாதிரி ஆயிடுது. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஹீரோயின் வந்து ஹனிமூன் நம்ம இன்னும் போல கோவாக்கு போலான்னு சொல்லியிருந்தீங்களே, டிக்கெட் வாங்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இவர் டிக்கெட் வாங்கி வச்சிருந்திருக்காரு. பட் இன்னைக்கு நடந்த சம்பவத்தினால இவங்க கண் முன்னாடியே அந்த டிக்கெட்டை கிழிச்சு போட, உங்களுக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப சட்டலா மூஞ்ச வச்சுக்கிட்டு ஆமாங்க நான் இப்படி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லிட்டு போயிடுறாரு. அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்ச மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஆயிருக்குது. இப்படி கல்யாண வாழ்க்கையே இவங்களுக்கு ஒரு கேள்விக்குறி ஆயிருக்கும் போது தான் அந்த இடத்துல நீலன்னு சொல்லிட்டு ஒரு புது கேரக்டர் வருது. அது யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய கசின். அது ஒரு நல்ல டூரிசம் சீசன்னால இவன் இந்த டூரிஸ்ட்களை ராஃப்டிங் கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்டர். அவன் நம்ம ஹீரோ வீட்டுக்கு ஒரு வாரம் தங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அவன் வந்து இறங்கும் போதே நம்ம ஹீரோயின் அழகா பார்த்து மயங்கிடுறான். இதுல நம்ம ஹீரோடைய அம்மா கிட்ட, ஆண்டி உங்க மருமகளை அவங்க கையால ஒரு டீ போட்டு கொண்டு வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இவளா டீயா, உனக்கு முடி வேணா வெட்டி விடுவாய்வா, அதை தவிர்த்து சமையல் கட்டு பக்கமே வந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் எதற்கே வந்து நம்ம ஹீரோனை போட்டு திட்ட. இது நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பட் இதை நம்ம நீல் நல்லா நோட் பண்ணிக்கிறான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் இடையில ஒண்ணுமே நடக்கல, அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கேப் இருக்கு அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கிட்டான். இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஏதோ ஒர்க் அவுட் ஆகல போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கசின் நீல் எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் நம்ம ஹீரோயின் வெளியில உட்காந்துட்டு இந்த தினேஷ் பண்டிட்டுடைய கிரைம் நாவலை படிச்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு நோட்டீஸ் பண்ண இவன் அந்த நாவல்ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரை பத்தி பேசுறான். ஓ உங்களுக்கு தினேஷ் பண்டிட்டுடைய நாவல்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்குமே அந்த நாவல் பிடிக்கும் அப்படின்றது நம்ம ஹீரோனுக்கு தெரிய வருது. இதுவே உங்களுக்குள்ள ஒரு நல்ல சிங்கை ஏற்படுத்திடுது. இதுல மேல இருந்து அவன் வேற நீங்க எப்படிங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிக்கப் லைனா போட்டுட்டு இருக்க. இது நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள ரொம்ப நாள் கழிச்சு பட்டாம்பூச்சியை பறக்க வைக்குது. அவன் மேல ராணியுடைய பார்வையும் விழ ஆரம்பிச்சிருக்குது. இதுல ஒரு நாள் அவன் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து அவன் டக்குன்னு எனக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது வரைக்கும் கிச்சனுக்குள்ளே வராத ராணி அவனுக்காக டீ போட இப்ப கிச்சனுக்குள்ள வர வேக வேகமா வந்துட்டாங்க. பட் அவங்களுக்கு தான் டீ போட தெரியாது. அதனால முடிச்சிட்டு நிக்க, அப்ப அங்க நம்ம ஹீரோ அம்மாஞ்சி மாதிரி நின்னுட்டு இருக்காரு. எவ்வளவு மேட்டர் நடந்துட்டு இருக்குது. பட் அதை பத்தி எதுவுமே தெரியாம அவர் நின்னுட்டு இருக்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இல்ல டீ போட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உங்களுக்கு தான் டீ போட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து டீ போட்டு கொடுக்குறாரு. ஆக்சுவலி இவர் எதுக்காக டீ போட்டு கொடுக்குறாருன்னா தனக்காக தான் அவங்க ஆசையா டீ போட வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சு இவரும் ஹெல்ப் பண்றாரு. ஆனா கடைசியில டீ இவருக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்க நேரா எடுத்துன்னு போயிட்டு அந்த நீலுக்கு கொடுத்துறாங்க. அவன் அந்த டீயை குடிச்சிட்டு டீயே இவ்வளவு சூப்பரா இருக்குன்னா உங்க சமையல் இவ்வளவு சூப்பரா இருக்கும், உங்க சமையலுக்காகவே சாவலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிக்கப் லைனா போட்டு தள்ள. அவ்வளவுதான், அடுத்த சீனே அவனுக்காக சமைக்கவும் ஆரம்பிச்சிடறாங்க. சோ இப்படியே இதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு பக்கமா போயிட்டு இருக்க. ஒரு நாள் இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ராஃப்டிங் போயிருக்காங்க. அப்ப
அப்ப ஹீரோயின் தவறி தண்ணியில விழுந்துற நம்ம ஹீரோ காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அதுக்குள்ள இந்த நீல் தண்ணியில குதிச்சு நம்ம ஹீரோனை காப்பாத்திர. அதுவே அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய நெருக்கம் அதிகமாகிறதுக்கு காரணமாயிடுது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சீன்லயே இந்த நீல் பிளான் பண்ண மாதிரி நம்ம ஹீரோனை அவனுடைய வலையில விழ வச்சிடறான். ரெண்டு பேரும் இல்லீகலான ரிலேஷன்ஷிப்ல இறங்கிடுறாங்க. கணவனுக்காக பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே அவனுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அவன் ஏதோ ஹஸ்பண்ட் மாதிரி எனக்கு மட்டன் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவங்க சுத்தமான வெஜிடேரியன். ஆனா அவனுக்காக மார்க்கெட்டுக்கு போயிட்டு மட்டனை வாங்கி சமைக்கலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வராங்க. ஆனா அதை பார்த்து நம்ம ஹீரோவுடைய அம்மா இல்ல என் வீட்டுல என் கிச்சன்ல நான் நான்வெஜ் எல்லாம் சமைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோ இவங்க சமைக்கிறதுக்கு அந்த வீட்டுல தனியா ஒரு இடத்தையே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. பாருங்க மனுஷன் எந்த அளவுக்கு அம்மாஞ்சியா இருக்காருன்னு சொல்லிட்டு இவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தனியா ஒரு கிச்சனையே உருவாக்கி கொடுக்குறாரு. இப்ப கதையில இந்த இடத்துல ஒரு பிளாஷ் கட்ல இந்த கிச்சன்ல தான் இந்த நீல் நம்ம ஹீரோ அடிச்சு கழுத்து நெரிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் இப்ப நமக்கு காட்ட அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்க்கு வராங்க. ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோவுடைய ஒரே ஒரு ஃப்ரெண்டு அவன் இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த பொண்ணும் அவளுடைய கள்ள காதலனும் சேர்ந்து தான் என் நண்பனை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கான். இப்படி அவன் பயங்கரமா எமோஷனல் ஆகி நம்ம ஹீரோயினை பார்த்து பயங்கரமா கத்தி விட்டுற. அடுத்த சீனே நம்ம ஹீரோனை உட்கார வச்சு இன்ஸ்பெக்டர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்களும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கேள்வி கேட்க அதுக்கு ரொம்ப எமோஷனலான ராணி தினேஷ் பண்டிட் அவருடைய நாவல் என்ன சொல்றான்னா, ரெண்டு மனங்கள் ஒன்னு சேர்ற இடத்துல தான் காதல் இருக்குது, ரெண்டு உடல்கள் சேர்ற இடத்துல வெறும் லஸ்ட் மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கதையை கண்டினியூ பண்றாங்க. இந்த நீல் ராணி கூட க்ளோஸா செல்ஃபி வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருக்கான். அப்போ இந்த மாதிரி நான் ஊருக்கு கிளம்ப போறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல நல்லதா போச்சு என்னையும் கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லும் போதுதான் இந்த ராணியுடைய மனசுல என்ன இருந்திருக்குன்னா வெறும் இல்லீகலான ரிலேஷன்ஷிப் இவங்க கூட வச்சிருக்கணும்னு அவங்க நினைக்கல. இந்த மாதிரி உங்களுக்கும் எனக்கும் சுத்தமா செட் ஆகல, எனக்கும் இவனுக்கும் தான் பயங்கரமா வைப் ஆகுது, அதனால நம்ம ஹீரோ கூட ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிக்கிட்டு அதாவது டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டு இவங்க கூட லைஃப் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு இரு உனக்காக நான் போயிட்டு மட்டன் செஞ்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்காக சூப்பரா சமைச்சு எடுத்துட்டு வரும்போது தான் நீல் அந்த வீட்டை விட்டு சொல்லாம கொள்ளாம எஸ்கேப் ஆயிருக்கான். அது தெரிஞ்ச உடனே ராணியுடைய மூஞ்சே மாறி போகுது. அந்த ஒரு மூமெண்ட்ல தான் அவங்களுக்கு புரிய வந்திருக்குது. அவன் வந்த வேலையை முடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அவனுடைய எண்ணம்ன்றது வேற, பட் இவங்க லவ்ன்ற பேர்ல தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இடத்துல தான் இது கில்ட்டா மாற ஆரம்பிக்க இப்ப அவனுக்காக சமைச்சதை எடுத்துட்டு நம்ம ஹீரோக்கு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ என்ன நினைச்சுக்கிட்டாரு அப்படின்னா தனக்காக தான் இவங்க இவ்வளவு பண்றாங்கன்னு நினைச்சு எனக்காக நீங்க ரொம்பவும் கஷ்டப்படுறீங்க, எனக்கு நல்லா தெரியுது, கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமே நான் மாறிடுறேன், நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காதலோட சொல்ல அந்த இடத்துல இவங்க பயங்கரமா கில்ட் ஆகி இதை மறைச்சாதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மைகளும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மனைவி கிட்ட இருந்து ஒரு கணவன் கேட்கும் போது எப்படி இருக்கும். பட் நம்ம ஹீரோ இந்த இடத்துல எதுவுமே ரியாக்ட் பண்ணல, ஒரு மாதிரி அமைதியா இருக்காரு, எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு அங்க இருந்து எஞ்சி போயிருக்காரு. இப்ப இந்த மேட்டரை இன்ஸ்பெக்டர் கிட்ட இவங்க சொல்லி முடிக்க உன்னுடைய இந்த கதெல்லாம் விஷுவை கொண்டவன் யூஸ் பண்ண அந்த வெப்பன் கிடைக்கிற வரைக்கும் தான், விஷு மாதிரி ஒரு நல்லவன் ஹஸ்பண்டா வச்சுக்கிட்டு எப்படி உன்னால நீல் கூட இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இறங்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி இப்ப இன்ஸ்பெக்டர் ஒரு கேள்வி கேட்க இந்த இடத்துல நம்ம ராணி ஒன்னு சொல்றா பாருங்க, இன்ஃபேக்ட் நீல்னால தான் விஷுடைய உண்மையான முகமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிளாஷ்பேக் உள்ள இப்ப போக நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ராணிக்காக தான் அவரே சேஞ்ச் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அவருக்கு வராததெல்லாம் அவருடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில பண்ணிருப்பாரு. அதுல குறிப்பா அவருடைய கண்ணாடியை கழட்டிட்டு லென்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்திருப்பாரு. இப்ப அந்த லென்ஸை தூக்கி போட்டுட்டு மறுபடியும் கண்ணாடி போடுறாரு. அதுக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணதெல்லாம் வேஸ்ட் தானே. அதுக்கப்புறமா வலி தாங்க முடியாம வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குளத்துல விழுந்து செத்துலான்னு கூட ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா சாகிறதுக்கு தைரியம் வரல. பட் நீல் மேல மட்டும் பயங்கர கோவத்துல இருந்திருக்காரு. அதனால நேரா அவன் வீட்டுக்கே போயிட்டு அவனை சம்மடி அடிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா உடல் அளவிலும் நீல் ரொம்பவும் பலசாலியா இருந்ததுனால அவன் போட்டு நம்ம ஹீரோவை சம்மடி அடிச்சுட்டு அந்த அடி கூட நம்ம ஹீரோக்கு வலிச்சிருக்குமான்றது தெரியல. ஆனா அதுக்கப்புறம் உட்காந்து ஒரு அட்வைஸ் பண்றான் பாருங்க, நீ ஒழுங்கா உன்னுடைய ஒய்ஃபை சாட்டிஸ்ஃபை பண்ணிருந்தீனா நான் ஏன் நடுவுல வந்திருக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க நம்ம ஹீரோ ஒரு வலியோடவே சிரிச்சுக்கிட்டு முதல்ல நான் அவளுடைய மனசுக்குள்ள போகணும்னு நினைச்சேன், அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அதுக்குள்ள இப்படி குறுக்க வந்துட்டேடா. சரி பட் அதெல்லாம் விடு, அவங்க உன்னை லவ் பண்ணாங்கல்ல, என்னை விட்டுட்டு உன் கூடவே வந்துறேன் தானே சொன்னாங்க, கூட்டு வர வேண்டியது தானடா, ஏன்டா விட்டுட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்களுக்காக இவங்க கிட்ட பேச ஆக்சுவலா இந்த நீலுக்கு நம்ம ஹீரோயின் மேல லவ் எல்லாம் இருந்திருக்காது, வெறும் லஸ்ட் மட்டும் தான் இருந்திருக்கும். அதே தெரியாத நம்ம ஹீரோயின் தான் லவ்னு நினைச்சு இவங்க கிட்ட ஏமாந்துட்டு இருப்பாங்க. இப்போ இதெல்லாத்தையும் கேட்டுட்டு அன்னைக்கு ராத்திரி போல அடி வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. அப்ப இவர் முகமெல்லாம் காயமா இருக்கிறத பார்த்த ஹீரோயின் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவரும் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. அப்போதான் அந்த நீல் தன்னுடைய சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி தன்னை யூஸ் பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஹீரோனுக்கு தெரிய ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதுல தப்பு செஞ்சது நாம, ஆனா நமக்காக இவர் அடியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு காலில் விட போக அந்த இடத்துல நம்ம ஹீரோ தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடுங்க, உன்னை பார்த்தாலே எனக்கு செம கோபமா வருது, உன்னை பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் எங்க உன்னை அடிச்சு கொன்றவனும் தோணுது, தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சாலாச்ச மாதிரி இவருடைய கோவத்தோட சொல்லிட அடுத்த நாள் காலையிலே அவ்வளவுதான், இதுக்கு மேல எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பொட்டி படிக்கலாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு பெரிய பெரிய சூட்கேஸை பேக் பண்ணிக்கிட்டு என்ன ஸ்டேஷன்ல டிராப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதெல்லாம் முடியாது, நீயே போய்க்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்களே அந்த பெரிய பெரிய பெட்டிலாம் இழுத்துட்டு ரோட்டுக்கு ஆட்டோ ரிக்ஷா பிடிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அப்போ அந்த ஏரியால இருக்கக்கூடிய நீலுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமா நம்ம ஹீரோனை கலாய்க்கிறாங்க. என்ன மேடம் டிராப் பண்ணுமா, நீல் பாத்துக்கிறத விட சூப்பரா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் கலாய்க்கிறாங்க. ஒரு மாதிரி கூனி குறுக்கி நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோ தான் நீ உள்ள போ, ஆட்டோ ரிக்ஷா வந்தோன்னு நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ரிக்ஷா பிடிக்கிறதுக்காக நின்னுட்டு இருக்க. அப்ப இவரையும் பயங்கரமா கேலியும் கிண்டலுமா பண்ணிட்டு இருக்க. இந்த இடத்துல தான் நம்ம ராணியுடைய மனசு பயங்கரமா உறுத்த ஆரம்பிக்குது. தப்பு
பண்ணது நம்ம, ஆனா நமக்கு ஒண்ணுன்னும் போது இப்படி வந்து நிக்கிறாரு, இதை விட என்ன குவாலிட்டி வேணும்? இந்த நேரத்துல மட்டும் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நான் விட்டுட்டு போனேன் அப்படின்னா ஊர் உலகத்துல இவருடைய மரியாதையே போயிடுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதுக்கப்புறம் இவரு கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணி சூட் கேஸ்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஆனா இதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோ ஒரு இஷ்யூடைய வேலையே ஆரம்பிச்சிருக்குது. நம்ம ஹீரோன் வந்து எப்படியாச்சும் இவர்கிட்ட இருந்து நம்ம மன்னிப்பு வாங்கிடணும், இவர்கிட்ட இருந்து மனசார மன்னிப்பு மட்டும் கிடைச்சிருச்சுன்னா ஃப்ரெஷ்ஷா வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறையவே ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா எப்படி மன்னிப்பு கிடைக்கும்? மனுஷனால நிம்மதியாவே இருக்க முடியல. ஒவ்வொரு நிமிஷமும் இவ நீல் கூட இருந்த காட்சிகள் தான் அவருக்கு வந்துட்டே இருக்குது. இதுல அவருடைய கோவத்தை எப்படிலாம் அவர் வெளிப்படுத்திருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரு நாள் நம்ம ஹீரோயின் படிக்கட்டுல கீழே இறங்கி போயிட்டே இருக்கும்போது கால் வழுக்கி படிக்கட்டெல்லாம் உருண்டு செம்ம அடிபட்டு கீழே விழுறாங்க. அது தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா அந்த படிக்கட்டுல எண்ணெய் ஊத்தி வச்சதே அவர்தான். அதுக்கப்புறம் கிச்சன்ல ஹீரோனுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் வர மாதிரி செட் பண்றது, அந்த ஆக்சிடென்ட்ல கையெல்லாம் எரிஞ்சு போய் நின்னுட்டு கூடிய ஹீரோனுடைய வலியை பார்த்து சந்தோஷப்படுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணி ராணியை நிறையவே காயப்படுத்தி ஹீரோ ரசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா அவருக்குள்ள இருந்த கோவம் அப்படிப்பட்ட ஒரு கோவம் இவங்க மேல. சோ இது எல்லாத்தையுமே இன்ஸ்பெக்டர் கிட்ட இப்ப நம்ம ஹீரோயின் சொல்லி முடிச்சுட்டு தினேஷ் பண்டிட் அவருடைய நாவல்ல ரொம்ப பொயட்டிக்கா ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு. ஒரு பியூரான லவ்வுக்கான அடிப்படையே அந்த காதலுக்காக அவங்க சிந்துற ரத்தம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ ஒன்று சொல்ல வர இந்த கடுப்பேத்துற கவிதைலாம் இங்க வேண்டாம், இவ்வளவு விஷயங்களை ரிசீவ் பண்ணியும் எதுக்காக நீ அவர் கூடவே இருந்த, அவரை கொலை பண்றதுக்கான கரெக்டான நேரம் பார்த்து காத்திருந்த தானே அப்படின்ற மாதிரி இப்ப இன்ஸ்பெக்டர் கேட்க, சேச்சே அவருடைய மன்னிப்புக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் ஹீரோயின் பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. இப்படியே தொடர்ந்து நம்ம ஹீரோடைய மன்னிப்புக்காக நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பட் நாளுக்கு நாள் நிலைமை மோசமா தான் போயிட்டே இருக்க. அவர் பேச மாட்டாரு, இன்னுமே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருக்க. ஒரு நாள் நைட் நல்லா குடிச்சிட்டு தன்னுடைய ஒரே ஒரு ஃப்ரெண்டு கூட உட்காந்துக்கிட்டு பயங்கரமா ஒரு புலம்பிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு போன நம்ம ஹீரோயின் ரொம்ப எமோஷனலா பிரேக் டவுன் ஆகி இப்படியே பண்ணிட்டு இருந்தா எப்படி, நான் தான் மன்னிப்பு கேட்கறேன்ல, என்ன இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிறதுக்கு பதிலா நானே செத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாடியில இருந்து குதிக்க போயிருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து பிடிக்கிறாரு, காப்பாத்துறதுக்காக தான் பிடிக்கிறாருன்னு பார்த்தா புடிச்சுக்கிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோவம் அது எல்லாத்தையும் வெளிப்படுத்துறாரு. நான் தான் என்னை விட்டு போ சொல்லிட்டேன்ல, உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கொலை பண்ணணும் தான் தோணுது, என்னை விட்டு போ என்னை விட்டு போன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு. ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் முடியாது, உங்களை விட்டு போகவே முடியாது, இப்பதான் எனக்கு எல்லாமே புரிய வருது, நான் பண்ணது தப்பு தான், ஆனா நான் வேணும்னே பண்ணல, தெரியாம பண்ணிட்டேன், இப்ப உங்களை மாதிரி ஒரு ஆளை விட்டுட்டு போனா அதுதான் பெரிய தப்பு, எனக்கு கொல்றதா இருந்தா நீங்க என்னைக்கோ கொண்டிருப்பீங்க, எனக்கு தேவைப்படுறதுலாம் உங்க மன்னிப்பு மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க பிரேக் டவுன் ஆகி பயங்கரமா அழ ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அழ ஆரம்பிச்சாரு. அப்படியே மனசு இறங்கி போய் இவருடைய கோவம்லாம் போயிடுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள்ல இருந்து ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல ஒரு கமிட்மெண்ட். ராணி பழைய மாதிரி வந்து நான் இப்படி தான் இருப்பேன், இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் எல்லாம் எனக்கு பண்ண தெரியாது, நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஒய்ஃபா தான் இருப்பேன், அந்த மாதிரிலாம் இல்லாம வீட்டு வேலை தான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மாமியாருக்கு அது ஒரு அதிர்ச்சியாவே இருக்கு. பட் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ வந்து கண்ணும் கருத்துமா ஒரு நல்ல மனைவியா பாத்துக்கிறாங்க. இப்படியே நாளுக்கு நாள் க்ளோஸ் ஆயிருக்காங்க. அப்படியே ஒரு நாள் தான் ரொம்ப சந்தோஷமா ரெண்டு பேரும் மாலுக்கு கிளம்பி போயிருக்காங்க. அப்பதான் மறுபடியும் இந்த படுபாவே நீலுடைய என்ட்ரி. அவன் வேற ஒரு பொண்ணு கூட மாலுக்கு வந்திருக்கான் போல இருக்கு. அவன் வேணும்னே நம்ம ஹீரோவுடைய காருடைய மிரரை உடைச்சு விட அதை பார்த்து கோவம் வந்த ராணி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நேரா இறங்கி போய் அவனுடைய பைக் மிரரை உடைச்சு விட்டு அப்படியே சம மாசா வந்து கார்ல உட்கார. ஆனா அப்பயும் அந்த நீல் விடாம என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, என்னப்பா உன் ஒய்ஃபுக்கு ஏன் கூட தான் பைக்ல வரணும் போல இருக்குது, ரொம்ப ஆசைப்படுறா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஹீரோவுடைய கோவத்தை கலற மாதிரி பேசிட்டு போயிட. அவ்வளவுதான். இந்த இடத்துல ஒரு சேஸ் இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் வந்து அவனை அடிக்கணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ கார்ல அவனுடைய பைக்கை சேஸ் பண்றாரு. அவனும் சந்து பூந்தெல்லாம் போந்து போறான், எங்கேயுமே விடாம ஒரு விரட்டிட்டு போறாரு. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவுடைய உண்மையான முகத்தை ராணி பார்க்கும்போது அவளுக்கு ஒரு பயம் வரும் பாருங்க. பொதுவாகவே அமைதியா இருக்கிறவங்களுக்கு வந்து கோவத்தை வெளிப்படுத்த தெரியலன்னு அவங்களுக்கு கோவமே வராதுன்ற மீனிங்கும் கிடையாது. அவங்க கோவத்தை அடக்கி அவங்களுக்குள்ளவே வச்சிருப்பாங்க. இந்த சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சோ அந்த மாதிரி தான். சோ அப்படி ஒரு கோவமான நம்ம ஹீரோவுடைய இன்னொரு ஒரு பாட்டை வந்து இவங்க பார்த்து பயப்பட ஆரம்பிச்சு வேணாங்க வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்களே பயப்பட நல்ல வேலையா இந்த காரால போக முடியாத இடத்துக்குள்ள நீல் போயிட்டு தப்பிக்கிறான். அவன் பயந்து தப்பிச்சு உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓட அந்த மூமெண்ட்டை பார்த்து நம்ம ஹீரோ ஒரு சிரிப்பா இருப்பாருங்க. அவன் ஓடுனதுக்கு அப்புறமா தான் இப்ப காம் டவுன் ஆகுறாரு. இப்படி சேஸ் பண்ணி வந்ததுல இவங்க வண்டி கொஞ்சம் டேமேஜ் ஆயிட்டு இருக்குது. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு மெக்கானிக் ஷெட்ல வந்து வண்டியை விட்டுட்டு நின்னுட்டு இருக்காங்க. அப்போ அவனுடைய சைட் மிரரை புடுங்குனதுனால ஹீரோயின் கையில லைட்டா அடிபட்டு இருக்குது. அவங்க ஒரு ஓரமா நின்னுட்டு அதை பார்த்துட்டு இருக்க. அங்க வந்த ஹீரோ என்ன வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன நிறைய டைம் கொலை பண்ணதுக்காக நீங்க ட்ரை பண்ணீங்களா, அப்ப வலிச்ச வலி கூட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் வலியே இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் எப்படி எதிர்பார்த்தாங்க ரொமான்டிக்கா நாட்டியா அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்ச அந்த தினேஷ் பண்டிட்டுடைய நாவல்ல இருந்து ஒரு ரொமான்டிக்கான டயலாக விட்டுறாரு. தனக்காக அவர் அந்த நாவலை படிச்சிருக்காருன்னு தெரிஞ்சோம் பயங்கர சந்தோஷப்படுறாங்க ஹீரோயின். அது மட்டும் இல்லாம ஒரு பயங்கரமான ரொமான்ஸோட கிட்ட நெருங்குறாரு. அந்த இடத்துல ஏதோ ஒரு ஹோட்டல்ல போட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒண்ணு சேர்றாங்க. இந்த மாதிரி ஒரு பிரியக்கூடிய தருணத்துல இருந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே அளவில்லாத ஒரு காதலுக்குள்ள வந்ததா இப்ப இந்த கதையை நம்ம ஹீரோயின் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி முடிக்க இந்த கதை வந்து இன்ஸ்பெக்டரை சாட்டிஸ்ஃபை பண்ணவே இல்லை. சோ அதனாலேயே தொடர்ந்து கண்டிப்பா இந்த பொண்ணு தான் கொலை பண்ணிருப்பா நம்ம ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் விசாரணை பண்ணிட்டே இருக்காரு. முக்கியமா வீட்டுக்கிட்ட வந்து விசாரணை பண்றாரு. அப்படி விசாரணை பண்ணும்போது சம்பவம் நடந்த அன்னைக்கு கரெக்டா 2:30 மணிக்கு இந்த நீல் பையன் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு வந்திருக்கான். அவன் வந்து ஒரு 15 நிமிஷத்திலே வேலையில இருந்து நம்ம ஹீரோ வந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் கறி வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. அப்படி போகும்போது வெளியில விளையாடிட்டு இருந்த ஒரு சின்ன
பொண்ணு பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து விஷு அங்கிள் டோரை கொஞ்சம் லாக் பண்ண சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அப்ப டோரை லாக் பண்ணது அந்த நீல் தான். இது அந்த சின்ன பொண்ணு பார்த்திருக்கா. அதுக்கப்புறமா ராணியை மார்க்கெட்டுக்கு கூட்டு போன ஆட்டோ ரிக்ஷாக்காரனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவனும் வந்து ஆமா சார் என் கூட தான் வந்தாங்க மார்க்கெட்டுக்கு கறி வாங்குறதுக்கு, கறிலாம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் தெருவில் இருக்க நாய்களுக்கெல்லாம் கொஞ்சம் கறி தொண்டு போட்டுட்டு இருந்தாங்க. அப்பதான் சார் அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம ஹீரோயின் சொல்ல மாதிரி தான் இருக்கு. என்ன இவ எதுலையுமே மாட்ட மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இன்ஸ்பெக்டர் யோசிச்சிட்டே இருக்கும் போது தான் அப்போ ஒரு சாலிடான எவிடன்ஸ் இவங்களுக்கு ஒன்று கிடைக்குது. என்னன்னா விசாரிச்சதுல ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதுபடி இவங்க ஏரியாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நதி மாதிரி இருக்கக்கூடிய அந்த குளம் மாதிரி இருந்தது இல்லையா, அதுல அந்த நீல் வந்து எகிரி குதிச்சு தப்பிச்சு ஓடி இருக்கான். சோ நம்ம ஹீரோவை கொன்னதுக்கு அப்புறமா அவங்க வந்து தப்பிச்சு போயிருக்கான். அந்த ஃபுட்டேஜ் இப்ப இவங்க பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு உயர் அதிகாரி ஒருத்தர் வந்துட்டாரு. வந்துட்டு என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க, எவ்வளவு நாளையா, அது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் தானே, உன்னை யார் வந்து கொலை நோக்கத்துல அதை பார்க்க சொல்றது அப்படின்ற மாதிரிலாம் கத்த. இல்ல சார் அப்படிதான் தெரியுது, எனக்கு என்னவோ அந்த பொண்ணு மேல தான் சார் சந்தேகமா இருக்குன்னு போது எவிடன்ஸ் இருக்கா அவங்க கிட்ட, எவிடன்ஸ் இல்லாம வளவலன்னு பேசாத, உனக்கு 2 நாள் டைம், அதுக்குள்ள இந்த கேஸை க்ளோஸ் பண்ணல உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ அவர் சொல்லிட்டு போக இது இன்ஸ்பெக்டருக்கு இன்னுமே கோவத்தை கொடுக்குது. ஸோ டக்குன்னு அவர் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருந்தா வேலைக்காகாது, அடிச்சு விசாரிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு லேடி போலீஸை விட்டு லாக்அப்ல வச்சு சம்மடி நம்ம ஹீரோ நடிக்கிறாங்க. பட் எவ்வளவு அடி வாங்கினாலும் எவ்வளவு வலிச்சாலும் அவங்க ஒரே விஷயத்தை தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க, நான் என் ஹஸ்பண்டை கொல்லல என் ஹஸ்பண்டை கொல்லலன்னு சொல்லிட்டு. அந்த லேடி ஆஃபீஸரே வந்துட்டு சார் எனக்கு என்னவோ வந்து இவ சொல்றது பொய் மாதிரி தெரியல சார், அவ என்னவோ நல்லவ தான் நினைக்கிறேன், நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன், எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட. ஃபர்ஸ்ட் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்களை வந்து ஒரு கொலையாளி மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சார் அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா இவரு விடுற மாதிரி இல்ல. என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சரி லைட் டிடெக்டரை வச்சு டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த நாளே அந்த லைட் டிடெக்டர் டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஹீரோனை கூப்பிட்டு விட. பட் நம்ம ஹீரோயின் வரும்போது என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க செருப்புல ஒரு ஆணியை வச்சுக்கிட்டு மிதிச்சிட்டு வராங்க. இதே இவங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த லைட் டிடெக்டர்ல இவங்க ஹார்ட் பீட் வந்து பாத்தீங்கன்னா ஹைலியே இருக்கு. பொதுவா வந்து பொய் சொல்லும் போது மேல ஏறும் இறங்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் எந்த கேள்வி கேட்டாலும் இப்போ அது ஹைலியே இருக்கு. அதுக்கு காரணம் இவங்களா ஓனா உருவாக்கிக்கிட்ட அந்த ஒரு வழி தான். பட் இருந்தாலும் தொடர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெளிவா கேட்க இவங்களும் இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு அவங்க அம்மா அப்பா, அதாவது ரிஷியோடைய அம்மா அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேரேஜ்க்காக 2 பேரும் வெளியூர் போறாங்க. அந்த சமயத்துல வேற நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுங்களாம் வந்து வீட்டுக்கு வர போறாங்க, நம்ம ஏதாவது ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, அப்படின்னா நீங்க போயிட்டு கிராசரி எல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லியிருக்காங்க. ஹீரோவும் கிராசரி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆனா வரும்போது உள்ள இந்த நீல் பையன் நம்ம ஹீரோன் கூட நின்று பேசிட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோ ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது. அந்த டென்ஷனை அதிகப்படுத்துற மாதிரி அந்த நீல் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கிளம்பு கிளம்பு அதான் வந்துட்டான்ல சொல்லிட்டு கிளம்பு நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அதாவது இனிமே உங்க 2 பேரும் க்ளோஸா இருக்கிற மாதிரி அந்த இடத்துல போர்ட்ரேட் பண்ணியிருக்கான். அது கேட்டு ஹீரோன் வந்து அவனை பிடிச்சி பயங்கரமா கத்துறாங்க. இங்க பாருங்க தயவு செஞ்சு என்ன நம்புங்க, இவன் பொய் சொல்றான், மறுபடியும் நம்ம வாழ்க்கையை கெடுக்க பாக்குறாயமா அப்படின்ற மாதிரி அவங்க அழுதுருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோ கறி வாங்கணும்னு சொன்னல, போய் மார்க்கெட்டை போய் கறி வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்றது நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் ஹீரோ சொன்னாருன்றதுக்காக கறி வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு போலான்னு வெளியில வந்திருக்காங்க. அப்பதான் அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு அந்த டோரை லாக் பண்ண சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ ரிக்ஷாக்காரன் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல கொண்டு வந்து விட்டுருக்கான். நல்ல ஒரு பெரிய ஆட்டு துணையை அவங்க வாங்கியிருக்காங்க. பட் அந்த கறி கடைக்காரன் அந்த கறியை வெட்ட போகும்போது நிறுத்துங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இவங்க. ஏன்னா அந்த கத்தி ரொம்ப துரு பிடிச்சிருந்ததுனால நீங்க ஒன்றும் வெட்ட தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கறியை கொண்டு போயிட்டு பக்கத்து கடையில வெட்டிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய அந்த கறிகளை வந்து தெரு நாய்களுக்கு போட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போதான் அந்த பிளாஸ்ட் ஏற்பட்டு இருக்குது. அவங்க கணவனும் இறந்து போயிருக்காரு. இது அத்தனையும் இப்ப இவங்க சொல்லி முடிக்க இன்ஸ்பெக்டர் நினைச்ச மாதிரி டெஸ்ட் ரிசல்ட் வரல. அதை தான் அந்த டாக்டரும் சொல்றாரு. பொதுவாகவே ஒருத்தங்க போய் சொல்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க ஹார்ட் பீட் ஏறும் இறங்கும் அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஆனா இவங்களுக்கு எப்பவுமே ஹைலியே இருந்தது, என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசிச்சுட்டே இருக்கும் போது தான் நம்ம ஹீரோயின் தாங்கி தாங்கி நடக்கிறது அந்த டாக்டர் பாக்குறாரு. அவங்க காலை கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது தான் போலீஸ்லாம் உட்கார வச்சு செருப்பு எடுத்து பார்த்தா உள்ள ஒரு ஆணி இருக்கு. ஸோ இதனால தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹார்ட் பீட் ஐயா இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ டாக்டர் சொல்றாரு. உடனே இந்த போலீஸ் வந்து கோவப்படுறாரு, வேணும் தான் இவ பண்ணிட்டு வந்திருக்கா போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. பட் அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா இல்ல எனக்கு தெரியாது, ஏதோ ஒன்று குத்திட்டு இருந்தது, எனக்கு என்னன்னே தெரியல, அதனால தான் நான் அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னு மாதிரி அவங்க சொல்ல, சரி ஓகே அப்ப இன்னொரு தடவை டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோம், ஆனா இதுதான் ஃபைனலா எடுக்க முடியும், 2 தடவை தான் எடுக்க முடியும், ஸோ எடுத்துட்டு பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. இந்த தடவை அந்த வலிகள் இல்லாம இவங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படுது. உங்களுக்கும் நீலுக்கும் தகாத உறவு இருந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, எஸ்ன்னு சொல்றாங்க. சரி ஓகே நீங்களும் நீலும் சேர்ந்துக்கிட்டு தான் பிளான் பண்ணி உங்க கணவனை கொன்னீங்களா அப்படின்ற மாதிரி இப்ப கேட்க, இல்லவே இல்லை நான் கொல்லலை என் ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த லை டிடெக்டர்ல வந்துட்டு அவங்க போய் எதுவுமே சொல்லல. ஸோ இவங்களுக்கு தேவை என்ன, இவங்க அவங்க ஹஸ்பண்டை கொன்னாங்களா இல்லையான்னு தெரியுது தான். பட் அவங்க கொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ரிசல்ட்ல தெரிய வர வேற வழியே இல்லை, கேஸை முடிச்சாகணும். ஸோ அதனாலே இந்த இன்ஸ்பெக்டருக்கு வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோன் கையில சைன் வாங்கிட்டு இந்த கேஸ்க்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சைனை வாங்குறாரு. அப்படி வாங்கிட்டு நம்ம ஹீரோன் எழுந்து அங்கிருந்த எல்லா போலீஸ்க்கும் கையெடுத்து கும்பிடும் போது எல்லாருக்குமே மனசே ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க நம்ம ஹீரோனை போட்டு. எல்லாருமே அவங்களும் கையெடுத்து கும்பிட்டு சாரிமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களை வழி அனுப்பி வைக்கிறாங்க. இது அப்படியே இன்ஸ்பெக்டர் பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது அவருடைய இன்ஸ்டிங் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜன்னல்ல நின்று எட்டி பாக்குறாரு. நம்ம ஹீரோயின் அப்படியே போயிட்டே அப்படியே திரும்பி பாக்குறாங்க. அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் முடிவு பண்ணிருக்காரு, இவ ஏதோ ஒன்னத்தை மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அதனாலே தொடர்ந்து நம்ம ஹீரோனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது எவிடன்ஸ் தட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்திருக்காரு. ஆனா கடைசி வரைக்கும் அவருக்கு எதுவுமே கிடைக்கல. இதுல 5 வருஷத்துல அவர் இந்த இடத்தை விட்டு டிரான்ஸ்ஃபரே வந்துருச்சு அவருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரை விட்டு ஃபேமிலியா கிளம்பிட்டு இருக்காரு. பட் அப்படி கிளம்பும் போது தான் ரயில்வே ஸ்டேஷன்ல ஏதோ வாங்கறதுக்காக பொட்டி கடையில நிக்க, அப்போ அந்த கடையில நம்ம ஹீரோயின் எப்பவுமே மென்ஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த தினேஷ் பண்டிட் அவருடைய நாவல் கதைகள் ஒன்று விற்குது. அதை வாங்கிட்டு டிராவலிங் அப்பவே அப்படியே படிச்சுக்கிட்டே ஒரு போயிட்டு இருக்கும் போது தான் அந்த குறிப்பிட்ட கதையில ஒரு செக்மெண்ட் வருது. நம்ம என்னைக்காச்சும் நம்மள அறியாம தெரியாதனமா தப்பு பண்ணிட்டோம்னா அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு செக்மெண்ட். அதை படிக்க படிக்க அவருடைய கண்ணில் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த ஏதோ ஒன்று கிடைச்ச மாதிரியான ஒரு ஆர்வம் நமக்கு தெரியுது. அது என்னன்னு இப்ப பார்த்தா இந்த படத்துடைய ஒட்டுமொத்த ட்விஸ்டையும் இங்க ரிவீல் பண்றாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு சம்பவம் அது நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. ஹீரோயின் சொன்ன மாதிரியே வீட்டுக்கு நீல் வந்திருக்கான். அதுவும் ஹீரோ வெளியில போன நேரமா பார்த்து எனக்கு உன் கூட இருக்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கான். இவங்க பயங்கரமா கத்தி அதெல்லாம் முடியாது, நான் ஏமாந்துட்டேன், லவ்ன்ற பேர்ல தான் நான் விழுந்தேன், பட் உண்மையான லவ்னா எனக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்கும்போது தான் ஹீரோ வந்திருக்காரு. இவன் உடனே வந்து வா போலாம் அப்படின்ற மாதிரி வற்புறுத்திருக்கான். நம்ம ஹீரோ வந்து ஒழுங்கு மரியாதை போயிடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்காரு. அப்போ இவன் ஹீரோயின் கூட எடுத்துக்கிட்டு நெருக்கமான வீடியோஸ், இவங்க தப்பு பண்ணும்போது வீடியோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கான். அது அத்தனையும் வந்து நான் வெளியில காமிச்சிடுவேன், என் ஃப்ரெண்ட்ஸுங்க குரூப்ல போட்டுருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட, அந்த இடத்துல நம்ம ஹீரோ அரக்கனா மாறி இருக்காரு. அவருடைய கோவத்தை வெளிப்படுத்தி இருக்காரு. மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு உருண்டு இருக்காங்க. பட் இந்த நீல் வந்து நம்ம ஹீரோவோட பலசாலியா இருந்ததுனால நம்ம ஹீரோவை கீழே தூக்கி போட்டு அவருடைய கழுத்தை நெரிச்சு அவருடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிருக்குது. சோ இதுதான் நம்ம ஹீரோவுடைய மரணத்துக்கு காரணமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் போதுதான் இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் அவங்க லவ் எந்த அளவுக்கு நம்ம ஹீரோ பண்றாங்கன்றத காட்டுறாங்க. ஃப்ரீசர்ல ஒரு பெரிய ஆட்டுத்தோட வச்சிருக்காங்க, ஃப்ரீஸ் பண்ணி நல்லா கல்லு மாதிரி அதை எடுத்துட்டு வந்து இந்த நீலுடைய தலையில ஒரே அடி, அவ்வளவுதான். அந்த இடத்துல நீல் மட்டையாவறான், செத்தே போயிடறான். அதுக்கப்புறம் இவங்க உட்காந்து அழுகுறாங்க, அவ்வளவுதான் நான் ஜெயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும்போது அப்ப எழுஞ்ச ஹீரோ, இல்ல நான் உன்னை ஜெயிலுக்கு போக விட மாட்டேன், நம்ம எந்த தப்பும் பண்ணல, நம்ம ஏன் நம்ம வாழ்க்கையை வந்து விட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம நல்லா வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தினேஷ் பண்டிட்டுடைய கிரைம் நாவல்ல வரக்கூடிய ஒரு சாப்டர் அவர் சொல்றாரு. அதை சொன்ன உடனே நம்ம ஹீரோ அப்படியே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா டக்குன்னு இவர் என்னென்னவோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீலுடைய ட்ரெஸ்ஸை இவர் எடுத்து போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கத்தி எடுத்து நீலுடைய ஒரு கை பகுதி அப்படி தனியா வெட்டி எடுக்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு டப்புல ஏகப்பட்ட ஐஸ் கட்டி எல்லாம் போட்டு அதுல இவருடைய கையை விட்டு ஃப்ரீஸ் பண்ணி இவருடைய கையை கம்ப்ளீட்டா மறுக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் கத்தி எடுத்து ஹீரோயின் கையில கொடுத்து என் கையை விட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நீலுடைய பாடியை இவருடைய பாடியை ஸ்வாப் பண்றதுதான் இவருடைய ஐடியாவே. அதாவது நீல் வந்திருக்கான், ஹீரோவை கொண்டு இருக்கான், அதுக்கப்புறம் இங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கான். இதுதான் கதையே. பட் யோசிக்கலாம், இதெல்லாம் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்னா வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு. வாழ்றதுக்கு முதல்ல உயிரோட நிம்மதியா இருக்கணும், இந்த கிரைம்ல இருந்து முதல்ல தப்பிக்கணும், அதுக்கு இதுதான் வழி, இதுல இருந்து நம்ம முதல்ல தப்பிப்போம், அதுக்கப்புறமா நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையை வெட்ட சொல்றாரு. ஆனா ஹீரோயினால முடியவே இல்ல, அழுகுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், உங்க கையை எதுக்கு நீங்க இழக்கணும், முடியவே முடியாது, நான் பண்ணல, ஜெயிலுக்கே போறேன், அதுதான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாங்க. அவங்க வெட்டுற மாதிரியே தெரியல. அப்ப டக்குன்னு கத்தி எடுத்து அவருடைய கையை அவரே துண்டிச்சுக்கிறாரு. ஆக்சுவலி இதுதான் நம்ம ஹீரோவுடைய காதலுடைய பவரே. கையை கட் பண்ணிட்டு நம்ம வாழ்ந்தே ஆவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து கிளீன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோனை கறி வாங்குற மாதிரி மார்க்கெட்டுக்கு போக சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணம் அவனை கொலை பண்ண அந்த ஆயுதத்தை அழிக்கிறதுக்காக தான். அந்த ஆயுதம் என்ன, அந்த கறி துண்டு தான். அதுக்காகவே நம்ம ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கறி துண்டை பேக்ல போட்டுக்கிட்டு கறி வாங்குற மாதிரி கறி கடைக்கு போயிருக்காங்க. அங்க கறி கடையில வேற ஒரு தொடைய வாங்கி, அதாவது எவிடன்ஸ் இங்க தான் இவங்க கறி வாங்கியிருக்க மாதிரி, கறியை வாங்கிட்டு கறியை வெட்ட வேணாம், உங்க கத்தி வந்து துரு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வேற ஒரு கடைக்கு போயிட்டு வெட்டுற மாதிரி போயிட்டு இவங்க ஆயுதமா பயன்படுத்தின அந்த ஒரு கறியை கொடுத்து அதை துண்டு துண்டா வெட்டி எடுத்துட்டு வந்து தான் நாய்களுக்கு போட்டிருக்காங்க. இதுக்கிடையில தன்னுடைய மனைவிக்காக கையை இழந்த நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவர் எலக்ட்ரிஷியன்றதுனால ஈஸியா சந்தேகமே வராதபடி கேஸ் ஓபன் பண்ணி நேச்சுரலா அது நல்லா வெடிச்சு சதுர மாதிரியான ஒரு செட்டப்பை செட் பண்ணிட்டு அந்த நீலுடைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தடுமாறி அவங்க மொட்டை மாடி வழியா பல பில்டிங்களை தாண்டி வந்து கரெக்டா வீட்டுல வெடி விபத்து ஏற்படும் போது அப்படியே அந்த குளத்துல விழுறாரு. தண்ணியில ரத்தப்போக்கு பயங்கரமா போகுது. நம்ம ஹீரோவால நீந்தவே முடியல, ஒரு கை இல்லாம அப்படியே ஒரு கட்டத்துல நீந்த முடியாம நம்ம ஹீரோவுடைய மூச்சும் நின்னு போகுது. அப்படியே தண்ணிக்குள்ள போக இப்படி நடந்த எல்லாத்தையுமே வந்து இந்த இன்ஸ்பெக்டர் அந்த நாவல்ல கிடைச்ச லூப் மூலமா அப்படியே கெஸ் பண்ணி பார்த்து யோசிக்க அப்படியே கட் பண்ணி இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் இவர் டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி தன்னந்தனியா நடந்து போயிட்டு இருக்க, பக்கத்துல ஒரு கை இல்லாத ஒரு உருவம் நடந்து போகுது. வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோ தான். இந்த படத்துடைய ஆரம்பத்திலே ஒரு டயலாக் ஒன்று சொல்லியிருப்பாங்க, உங்க 2 பேருடைய ஜாதக பொருத்தம் அப்படி பொருந்ததுன்னு சொல்லிட்டு 2 வீட்டு சைட்லயும் சொல்லியிருப்பாங்க. அது இதுக்கு தான் சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. நான் பார்த்ததுலேயே பயங்கரமான கிரிமினல் ஜோடினா அது இவங்க தான். இப்படியே இந்த இடத்துல இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படமே இவ்வளவு சூப்பரா இருக்கு, அடுத்த பார்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தா அதுல கொடுத்தானுங்க பாருங்க இன்னொரு பெரிய ட்விஸ்ட். அதை எப்படி சொல்றதுன்னே தெரியல. சோ கண்டிப்பா அடுத்த வீடியோ பார்ட் 2 தான், வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமா போட்டுடலாம். சோ ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.